ஜீனியாலஜியே வந்து மத்தேயு சொல்றது போல அவர் வந்து வெறும் யூதர்களான ராஜா கிடையாது. ஆதாம் வரைக்கும் கொண்டு போய் அவர் வந்து சேவியர் ஆஃப் த ஹியூமனிட்டி, இந்த மனு குலத்தை மீட்க வந்தவர் என்பதை காட்டுறார். ரெண்டாவது அவரு சொல்லுகிற விஷயம், லூக்கா சொல்ற விஷயம், ஏன்னா இதெல்லாம் வந்து லூக் மட்டும்தான் டீல் பண்ணிருக்காரு. லூக்கா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு. இப்ப லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த இளையகுமாரன் கதை இருக்குல்ல, இதை நீங்க வந்து வேற எங்கேயும் வாசிக்க முடியாது. மத்தேயிலயோ மார்க்லயோ வாசிக்க முடியாது. லூக்கால மட்டும்தான் வாசிக்க முடியும். ஏன் அதை வந்து அவர் எழுதுகிறாருன்றத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 4:18 அந்த கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறாருன்னு ஏசாயாவை எடுத்து வாசிக்கிறார் இல்லையா? அப்படி வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய பேர் அவரு இன்க்ளூட் பண்றார். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நான் சொல்றேன். சிமியோனுடைய ப்ராஃபஸி பாருங்க. லூக்கா நான் சொல்றது வந்து எப்படி பைபிளை கையாண்டு இருக்கிறாங்க, எப்படி லெட்டர்ஸை வந்து எழுதி இருக்கிறாங்க, அவங்க மற்றவங்க சொல்லாததை இவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து 30வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அவ பாருங்க, புறஜாதிகளை இன்க்ளூட் பண்ணி சிமியன் அப்படிங்கிறவர் வந்து ப்ராஃபஸி சொல்றாரு. அத லூக்கா மட்டும்தான் எழுதுறார், பதிவு பண்ணுகிறார். ஏன்னா அவருடைய நோக்கம் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகர் என்று சொல்வது. சரி, இப்போ அதே போல லூக்கா 4வது அதிகாரத்துல அவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார்னு முடிச்சிட்டார். ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்லல. புறஜாதிகளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு ஏசாயா சொல்றாரு. ஆனா அந்த பகுதியை இயேசு விட்டுட்டு இங்கே பாதியிலே நிறுத்திட்டு சொல்றாரு, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் என்ற தினம் நிறைவேறிற்று என்றார். சொல்லிட்டு கீழே சொல்றாரு, எலியாவின் நாட்களில பஞ்சம் நடந்துச்சு, ஆனா வேற ஒரு சீதோன் நாட்டுல இருக்கிற ஒரு விதவையை தான் தேவன் வந்து தீர்க்கதரிசி மூலமா காப்பாற்றினாரு. எவ்வளவோ குஷ்டரோகிகள் இஸ்ரேல் இருந்தாங்க. ஆனா எலிசா மூலமா தேவன் சிரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு பைபிள் எல்லாம் கோட் பண்றாரு பாருங்க. எரிச்சல் ஆயிட்டாங்க. பைபிள்ல தான் இருக்குது, ஆனா இவர் கோட் பண்றதெல்லாம் அப்பமே ப்ராஃபட்ஸ வந்து ஆண்டவர் புறஜாதிகளையும் நேசிக்கும்படியாக, நீங்க வெறுக்கிற மாதிரி புறஜாதிகளை தேவன் வெறுக்கல, உங்கள ஒருத்தனை கூட குஷ்ரோகத்திலும் சுகமாக்கல, ஆனா அவங்கள சுகமாக்குனாரு அப்படின்னு சொல்லி எழுதுகிற அந்த விஷயத்தையும் நம்ம லூக்கால தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஒரு புறஜாதின்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்தர் யாருன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அவர் அதை தான் போக்கஸ் பண்றாரு. ஜீசஸ் வந்து நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் ஜெண்டர், கிளாஸ் ஆர் ரேஸ். இயேசு கிறிஸ்து, ஏன்னா நிறைய மேசியாக்கள் அதுக்கு முன்னால வர்றாங்க, அவங்க வந்து இந்த பரிசுத்தத்துல வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. யாரை தொடணும், யாரை தொடக்கூடாது, யாரை பார்க்கணும், யாரை பார்க்க கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிற மேசியாக்கள் தான் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா என்று சொல்லுகிறார். ஆனா அவர் எப்படிப்பட்ட மேசியாவா இருக்கிறார்னு சொல்லி சொன்னா, இது எல்லாத்தையும் மீறுகிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் அப்படிங்கிற செய்தியோடு அவர் வருகிறார். அப்புறம் நிறைய அவுட்காஸ்ட் என்று சொல்லப்படுகிற யூதர்கள் தான், ஆனா அவர்கள் புறம்பே வைத்திருந்த மக்களையும் அவர் வந்து என்ன பண்றாரு, சேர்க்கிறாரு. அதுல முதலாவது நம்ம பார்க்கலாம், மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், ஆயத்துறையில் அமர்ந்திருந்த லேவி. அவன் டாக்ஸ் கலெக்டரு. அவரை வந்து எவ்வளவு வெறுக்க முடியுமோ அவ்வளவு வெறுப்பாங்க யூதர்கள். ஆனா இயேசு அவரை தான் சீஷராக சேர்த்துக் கொள்கிறார். பிறகு லூக்கா 15வது அதிகாரத்துல ஒரு காணாமற் போன குமாரனை குறித்து பேசுகிறார். அந்த செட்டப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஏன் அவங்க கூடி வந்தாங்க, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி ஏழைகளை வந்து வெறுப்பாங்க. அதனாலதான் லாசரு ஐஸ்வர்யவான் கதையை சொல்றாரு. லாசரு ஐஸ்வர்யவான் கதையை சொல்லி யார் ஆபிரகாம் அடியில உட்கார்ந்திருந்தா அப்படின்றத சொல்றாரு. சோ இயேசு ஏழைகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் காணாமற் போனவர்களுக்கும் தொலைந்து போனவர்களுக்கும் தேவனை விட்டு விலகினவர்களுக்கும் தகப்பனை எதிர்த்து பேசிவிட்டு வீட்டை விட்டு போய் எல்லாவற்றையும் நஷ்டமாக்கினவர்களுக்கும் இரட்சகராக இருக்கிறார் அப்படிங்கறதுதான் விஷயம். நீங்க வாசிக்கும் போது இந்த காலத்து நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க மத்தவங்களால அவுட்காஸ்டா எண்ணப்படலாம். சில பேருக்கு குள்ளமா பிறந்திருப்பீங்க, சில பேர்
உயரமா பிறந்திருப்பீங்க, சில பேர் மூக்கு சப்பையா பிறந்திருப்பீங்க, வெள்ளையா பிறந்திருப்பீங்க, அல்லது பணக்காரர்களாக இல்லாமல் போயிருப்பீங்க. நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவிப்பது சுவிசேஷம். அததான் லூக்கா செய்கிறார். நீங்க எப்படிப்பட்ட உங்களா இருந்தாலும் சரி. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல இயேசு சிலுவையில் அறைஞ்சிருப்பாங்க, 2 பக்கம் திருடர்கள் இருப்பாங்க. மார்க்கு சுவிசேஷத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இந்த 2 திருடர்களுமே இயேசுவை பரியாசம் பண்ணுவாங்க. மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 திருடர்களும் இயேசுவை பரியாசம் பண்ணுவாங்க. ஆனா இந்த சுவிசேஷத்துல, லூக்கா சுவிசேஷத்துல ஒருத்தன் பரியாசம் பண்ணுவான், பரியாசம் பண்றவனை இன்னொருத்தன் திட்டுவான். அந்த திருடனை இயேசு சொல்லுவாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லுவாரு. இஸ் காட் ஃபார் ஆல், இஸ் சேவியர் ஃபார் ஆல். அவர் அனைவரையும் ரட்சிக்கிறவர். அங்க தன்னை கொள்ளைக்காரனாக ரெபலா காண்பிக்கிறதற்காக 2 திருடர்களுக்கு நடுவாக இவரை போட்டிருந்தார். அதுல ஒரு திருடனை அவர் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறதுதான் ரிலீஜியஸ் பீப்புளை தான் இயேசு திட்டினாரே தவிர ரெபல் பீப்புளை இயேசு திட்டல. யாரெல்லாம் ரெபலியஸா காணப்பட்டார்களோ அவர்களை இயேசு நேசித்தார். ரிலீஜியஸ் பீப்புளை தான் ஆண்டவர் திட்டுறாரு. இன்னைக்கும் அதுதான் பிரச்சனை. இந்த ரிலீஜியஸ்க்கும் ரெபல்ஸுக்கும் எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கும். நான் ரெபல்ஸ் பக்கம் நிக்கிறேன். ரொம்ப சுத்தமா அழகா வச்சிட்டு இருக்கவங்க பக்கம் இல்ல. அதே போல ஒரு கான்ஃபிளிக்ட் அவருக்கு இவங்களோட இருந்துகிட்டே இருந்தது. யூதர்களோட ஒரு கான்ஃபிளிக்ட். ஏன்னா அவங்க வேல்யூஸ் வேற, இவரோட வேல்யூஸ் வேற. அவங்களோட என்டையர் வேல்யூஸையும் தலைகளா மாத்துறது தான் மலைப்பிரசங்கம். லூக்கா 6ஆவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். அவங்களுடைய எல்லா வேல்யூ சிஸ்டத்தையும் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். அப்புறம் மற்றவங்களை புகழ்ந்து பேசுறாரு. அது யாருன்னு சொல்லி சொன்னா ஒரு யூதனையும் புகழ்ந்து பேச மாட்டேங்கிறார். நல்ல சகேயு, குள்ளன் சகேயு, அவர் கதை லூக்கால மட்டும்தான் இருக்கும். நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கள்ளனை தூக்குனது யாரு, பிறன் யார் அப்படின்ற கேட்கிற கேள்வியில யூதர்கள் எல்லாம் அவர் அவங்க கண்டுக்காம போயிட்டாங்க, சமாரியன் தான் தூக்குறான் அப்படின்னு சொல்றாரு. லெப்பு 10 லெப்பர்ஸ் வந்தாங்க. 10 லெப்பர்ஸ் இயேசு சுகமாக்கிட்டார் 10 பேரையும். ஆனா ஒருத்தன் தான் ரிட்டர்ன் வந்தான், 9 பேர் வரல. அந்த 9 பேர் யாரு? அந்த 9 பேர் யூதர்கள். இந்த ஒருத்தன் யாரு? திரும்பி வந்தவன் யாரு? இவன் தான் அந்நியன். அதனாலதான் இயேசு சொன்னாரு, இந்த அந்நியனை தவிர, இந்த அந்நியன் ஒருவனை தவிர யாரும் திரும்பி வரலையே நன்றி சொல்றதுக்குன்னு கேட்டாரு. யூதர்களுக்கு பொதுவா நன்றி இல்லை. நான் பார்த்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப பெரிய கிராட்டிடியூட் எல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அது ஏன் தெரியல எனக்கு. அதுக்கு முன்னால நல்ல நன்றியோடு இருக்கிறவங்க கூட இந்த அமைப்புக்குள்ள வந்த பிறகு நம்ம தான் பரலோகம் போறோமே, இனிமே யாருக்கு நம்ம நன்றியா இருக்கணும்னு நினைச்சிருவாங்க பொழுது. இந்த கிராட்டிடியூட் இருக்குல்ல, மற்றவங்க செஞ்ச உதவியை நினைக்கிறது, அதுக்கு உண்மையா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க நான் இந்த வட்டாரத்துலதான் நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை நான் இந்த வட்டாரத்தை சேர்ந்தவன்றதுனால இந்த வட்டாரத்துக்குள்ளேயே பார்த்திருக்கலாம். மற்ற வட்டாரத்துல உள்ளவங்க பொதுவா அப்படித்தானே, அந்தந்த இடத்துல உள்ளவங்க அந்தந்த தமிழ்காரன மாதிரி மோசமானவன் யாரும் கிடையாதுன்னு நம்ம சொல்ல. அந்த இன்னொருத்தர் 2 பேரை நம்ம பார்த்து சொல்லுவோம், அவெல்லாம் ஒருத்தன் உயர்த்திக்கிறாங்க, நம்ம ஆளுங்க தானே ஒருத்தனை செய்ய மாட்டேன்றான்னு. அவன் ஆட்களை போய் பார்த்தா அவனும் அதே தான் சொல்லுங்கிறான், எங்க ஆளுங்க ரொம்ப மோசங்க அப்படின்னு அவன் சொல்லுங்கிறது போல நான் ஒருவேளை இந்த வட்டத்தையே பார்த்ததுனால கூட எனக்கு அப்படி தோணலாம். ஆனா அந்த 10 பேர்ல 9 பேர் யூதர்கள் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இயேசு இவன் அந்நியன்னு சொல்ற. இந்த ஒரு அந்நியனை தவிர யாரும் திரும்பி வரல. புரியுதுங்களா? அதான் அந்த அவர்களை பாராட்டுறாரு பாருங்க, இந்த அந்நியனை, இந்த சகேயுனா சாதாரணமா ஆயக்காரன் கிடையாது, டான், ரவுடிகளின் தலைவன் அவன். அப்படி இருந்தா தான் அந்த வேலையில இருக்க முடியும், டாக்ஸ் கலெக்டிங்ல இருக்க முடியும். அதே மாதிரி 2 பேரு போய் ஜோம் பண்ணுவாங்க பாருங்க தேவாலயத்துல, அந்த கதையும் லூக்கால தான் இருக்கும். நிறைய வசனம் கொடுக்கலாம், நான் அது கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். அந்த கதையும் லூக்கால தான் இருக்கும். 2 பேர் ஜோம் பண்ணுவாங்க, ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன். யாருடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா சொல்லுவாருன்னா ஆயக்காரனுடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா சொல்லுவார். சோ இந்த யூதர்களை விட்டு மற்றவர்களை ஏன் அப்படி சொல்ற மாதிரி லூக்கா எழுதியிருக்கிறார்னா, இந்த இயேசு வெறும் யூதர்களுக்கானவர் அல்ல, உலக ரட்சகர் என்பதை அவர் சொல்றார். அதே மாதிரி பெண்கள் மரியாளா இருக்கட்டும், எலிசபெத்தா இருக்கட்டும்,
இதெல்லாம் வந்து ஆண்கள் சம்பந்தமா வராது. இந்த பெண்கள்கிட்ட தான் வந்து பெண்களை ஓரியன்டா வைத்து இந்த பிள்ளை உண்டாகிற அந்த விஷயங்களை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. பிறகு மரியாள், மார்த்தா மரியாள் கதை இதுலதான் வரும். மேரி வந்து உட்கார்ந்திருந்தா, இயேசு பேசும்போது உட்கார்ந்திருந்தா அப்படின்றது. மரியாள், மார்த்தாளுக்கு வந்து மரியா தனக்கு ஹெல்ப் பண்ணலையன்றது மார்த்தாளுடைய பிரச்சனையே கிடையாது. மார்த்தாள் வந்து நல்ல வேலை செய்கிறவ. இன்னும் அடுத்த செஷன்ல கூட நீங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் அவன் வேலை செஞ்சிட்டு இருப்பா. மார்த்தாள் வந்து நல்ல வேலை செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வரலையே அப்படின்றது மார்த்தாளுடைய புலம்பல் கிடையாது. ஒரு ரபி உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிற அறையில பெண்கள் போய் உட்காரக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் சில இடங்கள்ல பெண்கள் வந்து அவருடைய தேவாலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல நம்ம கிறிஸ்டியானிட்டியில பெண்கள் வந்து பிஷப் ஆகிறது இல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட பெண்கள் ஊழியம் செய்யறது இல்லை. ஈவன் ஜாய்ஸ் மேயர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு மேல ஒரு ஆளை வச்சிருக்கிற மாதிரி பேசுவாங்க. பெண்கள் வந்து தலைமை பதவிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. பெண்கள் சுடுகாட்டுக்கு போக கூடாதுன்ற வரைக்கும் இருக்குது. பெண்கள் 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 பெண்கள்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எல்லாத்தையும் உடைச்சிடுவாரு. என்னுடைய சாவுக்கு இந்த பெண்ணு தான் வந்து தைலம் பூசுறான்னு பாரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம பார்க்கலாம். சோ எல்லாத்த விட முக்கியமாக நான் எதை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து அவர் எப்படி உலகத்துக்கு இரட்சகராக இருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப அதுல இருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி மார்க்கு புஸ்தகத்துக்கும் இந்த லூக்கா புஸ்தகத்துக்கும் அவருடைய சிலுவையில் அறைந்த அந்த விஷயங்கள்ல இருக்கிற விஷயத்த பார்ப்போம். என்னன்னா, இந்த லூக்கா புஸ்தகம் இருக்குல்ல, லூக்கா புஸ்தகத்தில் உள்ள அந்த கடைசி பகுதி, இயேசு சிலுவைக்கு போறது வந்து த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்க கூட பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்தது, பாத்தீங்களா? இல்ல படம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக பார்க்கலையான்னு தெரியல, அல்லது இது ஆங்கில படம்ன்றதுனால நீங்க பார்க்கலையான்னு தெரியல. வெறும் தமிழ் படம் பார்க்கறவங்க இருப்பீங்க. த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்தது. மற்ற படத்துல எல்லாம் வந்து இந்த கடைசி 3 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் தான் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதும், கடைசியில் ஒரு கல்லு உருண்டு 2 தூதர்கள் நிக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க 2 தூதர்கள் நின்னாங்கன்னு சொல்லிட்டு? கல்லு புரட்டும் போது 2 தூதர்கள் நின்னாங்களா? சோ நம்புறவங்க போய் இன்னைக்கு ஒரு முறை நைட் படுக்கிறதுக்கு முன்னால 4 புஸ்தகத்திலயும் அந்த பகுதியை மட்டும் படிச்சுட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க அப்படின்னு. படிப்பீங்களா என்னன்னு தெரியல, நானே சொல்றேன். ஒரு இதுல வாலிபர்னு போட்டு 2 வாலிபர் நின்னாங்கன்னு போட்டு, ஒரு இதுல ஒரு வாலிபன் போட்டிருக்கோம், ஒரு இதுல ஒரு தூதன் போட்டிருக்கோம், இதுல 2 தூதன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்பஸ் சொல்றேன். உடனே பைபிள்ல கான்ட்ரவர்சி இருக்கு, பைபிள்ல வந்து ஒன்றோட ஒன்று சரியா இல்ல, அது மாதிரி வந்து முட்டாள்தனமா பேச முடியாது. ஏன்னா இங்க ஃபேக்ட் செக் பண்ணி போடுறதுக்காக அவங்க எழுதல. அவங்க வந்து நிருபர்கள் கிடையாதுன்றத திரும்ப திரும்ப சொல்றேன். அவங்க பத்திரிகை நிருபர்கள் கிடையாது. அப்படியே எழுதுறதுக்கு அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. அந்த சொல்ல வர்ற அந்த தியாலஜி பாயிண்ட் தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ மார்க் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பேஷனை வந்து மார்க்கும் மத்தேயும் உண்மையாகவே பேஷனா எழுதியிருப்பாங்க. ஆனா லூக்கா விஷயத்த வந்து இப்படி சொல்றாங்க. ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேஷன்லெஸ் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷன்லெஸ் பேஷன், அதாவது இயேசு கிறிஸ்து வந்து இப்ப நீங்க மார்க் மட்டும் வாசிக்கிறீங்க, வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது, நீங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, நீங்க மார்க் புஸ்தகம் மட்டும் உங்க கையில கிடைக்குது, அந்த மார்க் புஸ்தகத்தினுடைய கடைசி பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு சொன்னா, அதாவது நமக்கு வந்து இப்படி தோன்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அப்படிலாம் வாசித்திருக்கிறோமா தெரியல. ஆனா கதை கேட்டிருக்கிறோம். எல்லா பக்கமும் இருந்து கதை கேட்டதுனால நமக்கு ஒரு அளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஆனா மார்க் மட்டும் வாசித்தீங்கன்னா இயேசு கடைசியில பயந்துட்ட மாதிரி தெரியும். இயேசு வந்து கடைசியில ஸ்டன் ஆயிட்டாரு, என்ன நமக்கு இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி ஸ்டன் ஆயிட்டாரு, என்ன ரட்சிங்கன்னு கேக்குறாரு. அவர் அரெஸ்ட் பண்ண பிறகு அவர் பேசவே மாட்டார், ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவார், நீங்கள் சொல்லுகிறபடியே, நீங்க தான் அப்படி சொல்றீங்க,
அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை தான் பேசுவார். அரெஸ்ட் பண்ண பிறகு ரொம்ப பேச மாட்டாரு, ஸ்டண்டா இருப்பாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கத்துவாரு. மார்க் மட்டும் வாசித்தா அந்த ஷவுட் வந்து நமக்கு வேதனையான ஷவுட்டா தெரியும். அந்த கத்துறது வந்து ரொம்ப அகோரமா நமக்கு படமாக முன்னால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இப்ப லூக்காலாம் வந்துட்டதுனால நமக்கு அது தெரியல. இப்ப மார்க்குக்கும் லூக்காவுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது. மத்தேயுலயும் மார்க்லயும் இயேசு கிறிஸ்து எத்தனை முறை முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார்னு இருக்குன்னா 3 முறை இருக்கு. ஆனா லூக்கால நீங்க பாத்தீங்கன்னா 1 முறை தான் இருக்கு, 3 முறை இருக்காது. அதே மாதிரி மத்தேயுலயும் மார்க்லயும் அவர் வந்து மார்க் வாசிக்கிறேன், மார்க் 14:34. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அப்படின்றது அங்க இருக்குது. தரையிலே விழுந்து ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. ஆனா லூக்கால நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 22ல அவர்களை விட்டு கல்லெறியின் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அப்படின்னு இருக்கும். அங்க முகங்குப்புற விழுந்த மாதிரியோ கலங்கி நிக்கிற மாதிரியோ லூக்கால இல்ல. ஆனா லூக்கால தான் வந்து ரத்தம் விழுகிறது, வேர்வை துளிகளுக்கு பதிலாக ரத்த துளிகள் விழுகிறத லூக்கா தான் கோட் பண்ணுவாரு. ஆனா அவர் வந்து பதட்டத்தினால உண்டான மாதிரி காமிக்க மாட்டார். அதே மாதிரி சிலுவையில் அரைந்து கொண்டு போகப்படும் பொழுது மார்க்ல எல்லாம் வந்து அவர் பேசாம போவார், யார்ட்டுமே பேச மாட்டார். ஆனா லூக்கால வந்து அங்க பெண்கள் அழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்து சொல்லுவாரு, நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படிம்பாரு. அது மட்டும் இல்லாம மார்க் 15 ஒரு முக்கியமான விஷயம். இது 37, 38 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இதான் சொன்னேன் நானு. இத வந்து வெறும் மார்க் மட்டும் வாசித்தீங்கன்னா ஒரு கடைசியா ஒரு ஆளை சிலுவையில் அடிக்கும் போது அவர் எப்படி கத்துவாரோ அந்த மாதிரி கத்திட்டாரு போல் இருக்கு நமக்கு தோணும். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 விஷயம் இருக்குது இதுல. சத்தமா கூப்பிட்டு ஜீவனை விட்டார், அவர் விட்ட உடனே, அவர் ஜீவன் போன பிறகு அல்லது ஜீவன் போய் கொண்டிருக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. 100க்கு அதிபதி இவரை தேவனுடைய குமாரன் என்றான். இப்ப நம்ம லூக்கா 23:45 அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இதுவரைக்கும் இயேசு சாகல. மார்க்ல இயேசு சாகும் போது, இயேசு தன்னுடைய ஆவியை விடும் பொழுது, அவர் மரித்த பொழுது திரைச்சீலை கிழிந்தது. ஆனா லூக்கால திரைச்சீலை கிழிந்த பிறகு 2ஆக கிழிந்தது. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்ப அங்க வெறுமனே கத்துனார்னு போட்டிருக்கு, மகா சத்தமா விட்டார்னு போட்டிருக்கு. ஆனா இங்க ரொம்ப கான்பிடென்டா தான் யாருகிட்ட போகிறோன்றத சொல்றார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆனா ஜீவனை விடுறதுக்கு முன்னாலேயே திரைச்சீலை கிழிந்து விட்டது. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் நீங்க சொல்லல. மார்க்ல எழுதும்போது தேவனுடைய குமாரன் சொல்றாரு. ஆனா இங்க சொல்லும் போது இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் என்று சொல்லி he is innocent அப்படின்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்துல. he is innocent. ஏன்னா முழு லூக்காவும், சரி நான் முதல்ல இதை சொல்லிடுறேன். இந்த மத்தேயு என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, மார்க் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலதான் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே டைரக்ட் ஆக்சஸ் டு காட், கடவுளோடு கூட நேரடியான தொடர்பு நமக்கு உண்டானது. கடவுளை மறைச்சு வைக்க முடியாது. ஆனா அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நடந்தது அப்படின்றத
வலியுறுத்துவதற்காக அதை சொல்லுது. ஆனா லூக்காவுடைய நோக்கம் அது இல்லை. லூக்காவுடைய நோக்கம் என்ன? இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. ஏன்னா தேவன் யூதர்களை புறக்கணித்து விட்டார். தேவாலயம் இரண்டாக கிழியுதுன்னு சொல்லி சொன்னா இந்த தேவாலயம் இடிக்கப்பட போகிறது. இந்த யூதர்களுடைய வரலாறு முடிகிறது. ஏன்னா அவங்களுடைய மொத்த வரலாறும் அந்த தேவாலயத்தை தான் பின்னி பிணைஞ்சிருக்குது. அப்போ அவர்கள் ரிஜெக்ட் பண்ணதுனால அவங்க யார ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னா, இயேசு நீதிபரர் அல்லது ஜீசஸ் இஸ் இன்னசென்ட் அப்படின்றதான் தொடர்ந்து லூக்கா முழுவதிலையும் அவர் காமிச்சுக்கிட்டே வருவார். அவர் எந்த தவறும் செய்யாதவர். அதனாலதான் அப்போஸ்தலர் அவர் எழுதும் போது இப்படி எழுதுவார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் எந்த தீமையுமே செய்யல, யாருக்கும் எந்த தீமையுமே செய்யல, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவரை இவங்க கொன்னுட்டாங்க. யார் கொன்னது? தேவன் கொல்லல. அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. என்னன்னா, சிலுவையில தேவன் தான் இயேசுவை கொன்னாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்? இப்ப நீங்க மார்க் 10 இது கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க் 10:45, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த பகுதி எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்குதுன்னா, அவர் ரத்தத்தை கொடுத்ததுனால அவர் உலகத்தினுடைய பாவத்துக்காக மரித்தார். உலகத்தை மீட்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்றத மார்க் எழுதுகிறார். லூக்கா 22 நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில இங்க என்ன பகுதி இருக்குதோ அதே பகுதி தான் அங்கேயும் வருது. ஆனா அங்க இந்த மீட்பின் விஷயத்தை அவர் எழுதல. நீங்க புறஜாதிகள் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவார்கள், இதே பகுதி தான் அங்க வருது. ஆனா இந்த மீட்பின் பகுதியை அவரு விட்டுருவாரு. ஏன்னு சொன்னா, லூக்கா என்ன சொல்ல வராருன்னு சொல்லி சொன்னா, தேவன் விலை கொடுத்து நம்மளை வாங்கல, தேவன் நம்மளை மன்னித்தார் அப்படிங்கறதுதான் லூக்காவினுடைய விஷயம். God is always forgiving. அவர் விலையாக ரத்தத்தை கொடுக்கல. ஆனா யூதர்களுக்கு இந்த சாக்ரிஃபைஸ் விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருந்ததுனால மார்க்கு மத்தேயுலாம் அதை சாக்ரிஃபைஸா காமிக்கிறாங்க. ஆனா லூக்கா அதை காமிக்கும் போது அவர் நீதிமான், உண்மையாகவே இவர் நீதிபரரா இருக்கிறார். அப்ப இவர் யார் கொன்னது? கில்ட் யார் மேல இருக்குதுன்னா யூதர்கள் மேல, ரோமர்கள் மேல. லூக்கா நீங்க வாசிக்கும் போது ஒரு ரெஃபரன்ஸ் கூட அட்டோன்மெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸை நீங்க பார்க்கவே முடியாது. இயேசு இதற்காக அப்படின்னு பார்க்கவே முடியாது. அங்க எல்லாமே மன்னிப்பு தான். தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறார். அவன் சகேவா இருக்கலாம், அவங்க இரத்தப்போக்குள்ளவங்களா இருக்கலாம், இளையகுமாரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்களே தவிர அவர்கள் அதற்காக எந்த பலியும் செலுத்தவில்லை. ஸோ ஜீசஸ் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ த கில்ட்டி பார்ட்டி என்னன்னு சொல்லி சொன்னா யூதர்கள். அதனாலதான் அப்போஸ்தலர்களை திரும்ப திரும்ப சொல்றது, நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். தேவனுடைய திட்டத்தின்படி இது நடந்ததுன்றது இல்ல, நீங்க அவரை கொலை செஞ்சீங்க. அப்போ மார்க் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க உங்களுடைய சொந்த மேசியாவை கொன்னுட்டீங்க அப்படின்றத சொல்ல வர்றாங்க. ஆனா சொந்த மேசியாவை நீங்க கொன்னுட்டதுனால எப்போ நீங்க அதை ரியலைஸ் பண்ணி மனம் திரும்புறீங்களோ, அதனாலதான் நீங்கள் மனம் திரும்பி, இதில் நீங்க முதல்ல ஆரம்பத்தில் நான் பேசின அந்த செய்திகள்லாம் கேட்டீங்கன்னா தான் இது புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க சுவிசேஷத்துக்கான விஷயம் இருக்குல்ல, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்கு அருளப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்ல. அந்த காஸ்பலை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அது யூதர்களுக்கான சுவிசேஷன்றத சொன்னேன். கொர்நேலியோ வீட்டில் அந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லப்படலை. நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்லாம் சொல்லப்படலை. முதல்ல பரிசுத்தர் வந்துட்டார். அவங்க போய் மனம் திரும்புறதை பத்தி அவங்க கிட்ட பேசல. அவங்க இயேசுனுடைய கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, இயேசு எப்படிப்பட்டவர்ன்றதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. பரிசுத்தர் மேல வந்தவொடனே அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, மார்க்கும் மத்தேயும் இயேசுவை யூதர்கள் கொலை செய்தார்கள், அவருடைய மேசியாவை கொலை செய்தார்கள், ஆகவே நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா லூக்கா சொல்லும் பொழுது திரும்பி வந்தாலே போதும், நீ இளைய குமாரன், நீ உள்ள வர்றது மூத்த குமாரனு கூட பிடிக்கல, அந்த யூதர்களுக்கு கூட பிடிக்காது,
ஆனா தகப்பன் உன்னதான் நேசிக்கிறாரு, உன்னை வச்சுதான் கொண்டாட போறாரு, உன்னாலதான் பார்ட்டி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் லூக்காவினுடைய விஷயம். உன்னை அப்படியே மன்னிக்கிறார் அவர் அதுக்காக ஆடை அடிக்கல, மன்னிக்கிறதுக்காக ஆடை. இளையகுமாரன் வந்துட்டான், அவனுக்கு ஒரு ரத்தம் இல்லாமல் அவனை எப்படி சுத்தமாக்குறது, ஆகவே கொளுத்த கன்று அடிங்கன்றது இல்லை மேட்ரு. பண்டிகை கொண்டாடணும், என் பிள்ளை மரித்து போயிருந்தான் உயிரோட வந்துட்டான், இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக நாம் வந்து அந்த ஆட்டை அடிக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து ஒரு பேமெண்ட் கிடையாது, ஃபர்கிவ்னஸ்க்கான ஒரு பேமெண்ட் கிடையாது. நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், அவ்வளோதான் லூக்காவினுடைய விஷயம். நீங்கள் திரும்பி வந்தால் மன்னிக்கப்படுவீர்கள், அதுதான் அவருடைய விஷயம். ஸோ இதோட முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, இவங்க 2 பேர் எழுதும்போது யாருக்கு எழுதுறாங்க, அந்த சூழல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, ஏராளமான கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக போய் கொண்டிருந்தார்கள். அவங்க வந்து பயங்கரமான உபத்திரவத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. நாம யாரும் அந்த மாதிரி உபத்திரவத்துக்கு நாம போகிறது இல்லை, போகல. நாம வந்து ஏதோ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, அல்லது ஒழுங்கா வேலை கிடைக்கலன்னா கூட, அல்லது நம்ம வந்து கிறிஸ்தவங்கன்னு தெரிஞ்சதுனால நம்மளுடைய மேலதிகாரி நம்மளை ஒரு மாதிரி நடத்துறாருன்னா, அது வந்து நம்ம தேவனுக்காக படுற பாடுகள் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குறோம். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால இவர் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால என்னை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பேர் கொடுக்குறோம். கடைசியில் அதை நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்முடைய பெருமை, நாம் முதலாளிகிட்ட எப்படி நடந்துக்கணும், நமக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத தன்மை, இதனால நம்ம கார்னர் பண்ணப்பட்டிருப்போம். உண்மையிலே கிறிஸ்தவன்றதுனால காரணம் பண்ணியிருக்க மாட்டாங்க மெஜாரிட்டியான இடங்கள்ல. ஆனால் நாம் அப்படி யோசித்துப்போம், இது நம்ம தேவனுக்காக படுற துன்பம், தேவனுக்காக படுற விஷயம்னு சொல்லி நினச்சிப்போம். ஆனால் அவர்கள் உண்மையிலே சஃபரிங்குள்ள போகும்பொழுது இவங்க இந்த டெத் மூலமா, இயேசு கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்தின் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மார்க் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் என்னை கைவிட்டார் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இதன் மூலமாக நாம ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தப்பட்டோம். அதாவது இயேசுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, God is working behind the scenes. அதான் மார்க்கினுடைய விஷயம். இயேசு கிறிஸ்துவே இதை எதிர்பார்க்கல, அதனால்தான் அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. ஆனா தேவன் அதுக்கு பின்பாக இருந்து அவரை உயிர்த்தெழ செய்கிறார். அதே போல இந்த உபத்திரவங்களும் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த உபத்திரவம் உங்களுக்கு பயமா இருக்கலாம், இந்த உபத்திரவத்தினால நீங்க வந்து கஷ்டப்படலாம். ஆனா இதுக்கு பின்பாக தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்க மரித்தாலும் உயிர்த்தெழுவீங்க. நீங்க இதுலெல்லாம் தேவனை வந்து நம்பிக்கையோடு கூட பற்றி கொண்டிருங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்றது. என்ன உபத்திரம் வந்தாலும் நீங்க வந்து ட்ரஸ்ட், ஏன்னா தேவன் வேலை செய்கிறார். நமக்கு தெரியாம நமக்கு பின்பாக தேவன் வேலை செய்கிறார்ன்றது மார்க்கினுடைய கான்டெக்ஸ்ட். ஆனா லூக்காவினுடைய கான்டெக்ஸ்ட், ஜீசஸ் நோஸ் எவ்ரிதிங். அவர் இந்த உபத்திரவத்துக்குள்ள போறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா தேவன் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. என் ஆவியை உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன், அதனால நான் வந்து உங்களுக்கு உபத்திரம் வரும்போது நீங்க வந்து பதற வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நடக்கும், இது வழியா நம்ம போறோம். உபத்திரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் அப்படின்லாம் வந்து லூக்கா வந்து ஜனங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து எப்படி தெரியுமோ நான் வந்து கொலை பண்ணப்பட போறேன், நான் வந்து சிலுவையில் அடிக்கப்பட போறேன், யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுக்க போறான், இது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவர் வந்து எந்த பயமும் இல்லாமல் அதை சந்திக்கிறார். ஏனென்றால் அவர் தேவன் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக கட்டுப்பாடோடு இருக்கிறார். God is in control அப்படிங்கிறது லூக்கா சொல்றார். அதே போல இன்றைக்கும் கூட நமக்கும் கூட அதான் செய்தி. நாம் உபத்திரவங்கள் வழியாக போகும் பொழுது, நீங்க எந்த உபத்திரவம் எதை நினைச்சுக்கிட்டாலும் சரி, இதுதான் உபத்திரவம் இது உபத்திரவம் இல்லைன்றதை சொல்றதுக்காக நான் வரல. ஆனா நீங்க உங்களுக்கு எதை உபத்திரவம் நினைக்கிறீங்களோ அந்த உபத்திரவம் வரும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், God is in control. இது தேவன் நடத்தினாரா தேவன் நடத்தலையான்ற குழப்பத்துக்கே போகாதீங்க. இது தேவன் அனுமதிச்சாரா? சில பேர் சொல்லுவாங்க தேவன் இதை தர்றதில்லை ஆனா அனுமதிக்கிறாரு, அவர் கேட்டை திறந்து விடுறாரு, பிசாசு உள்ள நுழையத்துக்கு கேட்டை கொஞ்சம் திறந்து விடுவார், யோபுக்கு மாதிரி திறந்து விடுவார். இது மாதிரிலாம் வந்து தயவு செய்து போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் ஒன்றும் வாட்ச்மேன் கிடையாது, கேட்டை திறந்து விட்டு அப்புறமா வந்து கேட்டை அடைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு வாட்ச்மேன் வேலைலாம் அங்கே பார்க்கல. அது வேற விஷயம். யோபு புஸ்தகமே வேற விஷயம். நான் 2 செய்தி கொடுத்துருக்கிறேன் புக் ஆஃப் ஜோப் பற்றி. வரும்னா போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்து 2 முறை வேறு விதங்களில் யோபு புஸ்தகத்தை நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். புக் ஆஃப் ஜோப்னே இருக்கும் அதனுடைய தலைப்பு.
அதை நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் கர்த்தர் அனுமதிச்சார், எனக்கு கூட இந்த வியாதி அனுமதிச்சார், அவர் தரல, ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் பாதுகாப்பை விலக்கி பிசாசை உள்ள விட்டுருக்காரு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன நடக்கும் போதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தது போல நம்முடைய எல்லா உபத்திரவங்கள் நடுவிலேயும் அவர் எப்படி இஸ்ரவேலர்கள் பார்வோனுக்குள்ள இருக்கும் பொழுது முள்ளுகளுக்குள் இருக்கிறது போல இருந்தாங்க, தேவன் முள்ளுகளுக்குள்ளே தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்னா தம்முடைய ஜனங்கள் முள்ளுகளுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவர் ஐடென்டிஃபை பண்றார். ஸோ நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள போறீங்களோ அந்த சூழ்நிலையை மேல இருந்து அவர் பார்க்கல. God is with us. போன வாரம் நான் God is with us குறித்து நெகட்டிவாக ஒன்று சொன்னேன், அது சொல்ல மறந்துட்டேன். கடைசியில் முடிக்கும் போது ஏசு சொல்றாரு, நான் சதா காலங்களோடு கூட இருப்பேன்னு அந்த நெகட்டிவ் நோட்டை பாசிட்டிவாக முடிப்பாரு. இப்போ God is with us அப்படிங்கிறது வந்து அதுதான். அவர் நம்ம கஷ்டத்துக்குள்ளே போகும்போது, நமக்கு துன்பங்கள் வரும்பொழுது அவர் மேல இருந்து பார்க்கல. அவர் அதை காசிங் ஏஜென்ட்டும் கிடையாது, தன்னை தூரமாக வச்சுக்கிட்டு நம்ம போகிற எப்படி நம்ம தப்பிக்கிறோம், எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வர்றோம்னு தூரத்துலேருந்து பார்க்குறவரும் கிடையாது. God is with us. அழுகிறவருடனே அழுங்கள் அப்படின்னு அவர் நமக்கு சொல்லி கொடுத்தார்ல, அவரும் அதை செய்கிறாருன்ற. அவர் நம்மோடு கூட அதில் கடந்து போகிறார். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம தைரியமாக அதை கடந்து போக முடியும், சிலுவையாக இருந்தாலும். ஏனென்றால் தேவன் நம்மை உயிர்த்தெழச் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது போல நம்முடைய காரியங்களையும் அவர் நம்மை மாற்றுகிறார். இந்த விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா நாம இதை சொல்லுவோம், தேவனே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் பாருங்க லூக்கால, அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு லூக்கா புஸ்தகத்தை பற்றி நான் சொல்லும்போது அவர் சகலருக்குமான ரட்சகராக இருக்கிறார், அதில் நாமளும் இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை நீர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் செய்ததுக்காக நன்றி. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், மற்றவர்கள் எங்களை ஒருவேளை ஒதுக்கி இருக்கலாம், புறந்தள்ளி இருக்கலாம், எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் செஞ்சிருக்கலாம், எங்களை ஆயக்காரர்களைப் போல ஒதுக்கி வைத்திருக்கலாம், அல்லது வியாதி நிமித்தமாக ஒதுக்கி வைத்திருக்கலாம், அல்லது தரித்திரர்களாக லாசருவை போல இருந்ததுனால எங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், அல்லது ஒருவேளை நாங்களே அந்த இளையகுமாரனை போல தூரத்தில் போயிருக்கலாம், நாங்களே சகேவை போல செய்யக்கூடாதவைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்டவர்களுக்கும் நீ இரட்சகராக இருக்கிறீர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் யாரையெல்லாம் சகேயுக்களாக, குஷ்டரோகிகளாக, ஒதுக்கப்பட்டவர்களாக யாரை பார்க்கிறோமோ அவர்களையும் நீர் நேசிக்கிறீர் என்கிற அறிவு எங்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தமாக நாங்கள் யாரையும் ஒதுக்குகிறவர்களாக, பிரிக்கிறவர்களாக, காரண பெயர்களை சொல்லி அவர்களை எங்களை விட கீழானவர்களாக, தேவனுடைய நன்மை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக நாங்கள் யாரையாவது நினைப்போமானால் நாங்கள் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக தீர்மானிக்கிறோம். அந்த உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. பல சமயங்களில் நாங்கள் அப்படி யோசித்துறது உண்டு. ஆனால் நீர் எல்லாருக்குமான இரட்சகர் என்பதை இந்த லூக்கா புஸ்தகத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எப்படி உபத்திரவங்களை தைரியத்தோடு, விசுவாசத்தோடு தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற அந்த இடத்திலிருந்து அவர்களை அணுக வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு சொல்லித் தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே.